திங்களோடும் செழும்பருதி தன்னோடும் விண்ணோடும் உடுக்கலோடும் மங்குல் கடல் இவற்றோடும் பிறந்த தமிழ் பண்டு வந்த செழும்பொருளே பார் அடர்ந்த இருட்கடலில் கண்டு வந்த திருவிளக்கே களிப்பருளும் செந்தமிழே. புரட்சி கவிஞர் பாரதிதாசன் வரிகளை கொண்டு நம் தாய் தமிழை வணங்கி விழுதுகள் அறிவே ஆற்றல் 266வது புத்தக கருத்து பகிர்வில் இணைந்துள்ள அத்தனை நல் உள்ளங்களுக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த புத்தகத்தை எழுதின ஆசிரியர் திரு ஞானபாரதி சார் அவர்களும் இணைஞ்சிருக்காங்க. அவர்களுக்கும் வணக்கம். இன்று நான் தங்களிடையே பகிர இருக்கின்ற புத்தகம் அபிநயாவின் தும்மல் என்கிற சிறுகதை தொகுப்பு. இந்த தொகுப்பில் உள்ள சிறுகதைகள் அனைத்தையும் எழுதிய எழுத்தாளர் திரு ஞானபாரதி அவர்கள். பாரதி புத்தகாலயத்தின் வெளியீடாக பிப்ரவரி 2022 முதல் பதிப்பாக வெளிவந்துள்ள இப்புத்தகத்தின் மொத்த பக்கங்கள் 144, விலை ரூபாய் 140. முன் அட்டையின் வடிவமைப்பு வித்தியாசமானதாக இருக்கின்றது. பின் அட்டையில் எழுத்தாளர் பற்றிய சுய விவரங்களான புதுவையின் வில்லியனூர் திரு நாகசுந்தரம் அவர்களின் மகன், தற்போது கோவையில் உள்ள தனியார் நிறுவனத்தில் பணிபுரிகிறார். அதுக்கும் கீழே இந்த விவரங்கள் எல்லாம் கொடுத்துட்ட பிறகு அந்த அணிந்துரையோட சில முக்கிய பகுதிகளை பின் அட்டையில கொடுத்திருக்காங்க. அப்படியே உள்ளே போனால் வாழ்க்கையில் இருக்கும் இலக்கியத்தையும் இலக்கியத்தில் இருக்கும் வாழ்க்கையையும் அவருக்கு அறிமுகப்படுத்திய அவரது அப்பா திரு நாகசுந்தரம் அவர்களுக்கு இந்த தொகுப்பை சமர்ப்பித்துள்ளார். இத்தொகுப்பினை எண்ணுரை என அவரின் வாழ்வில் சிறுகதைகள் எந்த தாக்கத்தை ஏற்படுத்தின என்று விளக்குகிறார். அதிலும் காடோடி, வேள்பாரி நாவல்கள் பற்றியும் புகழ்பெற்ற சிறுகதைகளையும் விளக்குகிறார். ஜெயகாந்தனோட ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள், அந்த நாவல் பத்தியும் சொல்லியிருக்கிறாங்க. இதுல அந்த 2 நாவல்கள் காடோடியும் வேள்பாரியும் என்னுடைய வாழ்க்கையிலையுமே பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தினதுன்னே சொல்லலாம். இந்த நூலுக்கான அணிந்துரையை யார் எழுதியிருக்காங்க அப்படின்னா, இவ்வருடத்திற்கான சாகித்ய அகாடமி விருதாளர் திரு தமிழ்ச்செல்வன் அவர்களோட நம்பிக்கையின் ஒளிக்கீற்றாக இந்த கதைகள் என்று சிறப்பான முன்னுரையும் கொடுத்திருக்கிறாங்க. இந்த புத்தகம் பத்தி, இத புத்தகம் படிக்கணும், இதை வாங்கணும் அப்படிங்கிற ஆர்வம் எனக்கு எப்படி வந்தது அப்படின்னா, ஃபேஸ்புக்ல என்னோட தோழி ஒருத்தவங்களோட ரிவ்யூ படிச்சேன். அதுல இந்த தொகுப்பு பத்தி ரொம்ப சிறப்பா எழுதியிருந்தாங்க. எழுத்தாளர் ஞானபாரதின்னு போட்ட உடனே எனக்கு தெரிந்த ஒரு ஞானபாரதி இருக்காங்க, ஒருவேளை அவங்க தானோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமா பார்த்தேன். அதுக்கப்புறம் ஞானபாரதின்னு இருந்தது. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம ஃப்ரெண்டு நல்லா எழுதியிருக்காங்க, அப்ப கண்டிப்பா வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பாரதி புத்தகாலயத்துல இருந்து அந்த புத்தகத்தை வாங்கினேன். வாங்கி படிச்சேன். இந்த தொகுப்புல மொத்தம் 14 கதைகள் உள்ளன. முதல் கதை காட்டு பயலுக. இந்த தலைப்பை படிச்ச உடனே இப்ப இருக்க ஜென்சி இளைஞர்களை பத்தியோ அப்படின்னு நினைக்க வாய்ப்பு அதிகமா இருக்கு. இது நிஜமாகவே காட்டில் வாழுகிற பொத்தனின் கதை. ஒவ்வொரு மிருகத்திற்கான கால் தடம், ஒவ்வொரு விரலுக்குமான இடைவெளி, மரங்களை வணங்குதல் என பூரணமாக இயற்கையை வணங்கி வாழ்கிற அற்புதமான மனிதர்களை நாம் எத்தனை எளிதாக ஆதிவாசி, மலைவாசி என்று கடக்கிறோம். காடோடி நாவலில் வருகிற பிலியவ் என்கிற ஒப்பற்ற மனிதர், வானத்து மனிதர்களில் வருகிற அந்த அற்புத இயற்கை வனம், அங்கு வாழும் மனிதர்களோட இயற்கை நேசம், இதெல்லாம் படிக்கும்போது நாமும் காட்டிற்கே போய்விடலாமா என்று இருக்கும். ஆனாலும் பேராசை பிடித்த, சுயநலம் பிடித்த மனிதர்கள் அதிகாரிகள் என்கிற பெயரில் அந்த காட்டினை ஆள துடிப்பதும் அழிக்க துடிப்பதும் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும். இந்த அவலம் தொடர்வதால் தான் காட்டின் பூர்வ குடிகளை காட்டு பயலுக என்று அழைக்கிறோம். இந்த கதையை பூ உலகின் நண்பர்கள் இதழ்லையும் கீச்சு இணையதளத்திலையும் வெளியாயிருக்குது. அடுத்தது இதுதான் அந்த வனத்துல சஃபாரி, அதான் சொல்லுவாங்க இல்லையா, காட்டை சுத்தி பாக்குறது, அந்த மாதிரி நம்ம நகரத்து இளைஞர்கள் போறாங்க. அப்போ அங்க இருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு மிருகத்தை பத்தியும் அவங்க கூட வர அந்த பொத்தன் எப்படி விளக்குறாரு, அங்க இருக்க காட்டிலாக அதிகாரிகள் இந்த விலங்குகளோட எண்ணிக்கை எப்படி கூட்டி சொல்றாங்க, குறைச்சு சொல்றாங்க, உண்மையிலே எத்தனை விலங்குகள் இருக்கு, அந்த ஒவ்வொரு விலங்கோடைய வாழ்வியல் எப்படி இருக்கு, அவங்க ஒவ்வொரு விலங்கையும் எப்படி பாக்குறாங்க
அவங்க அதை எப்படி தெய்வமா அதை நினைக்கிறாங்க, ஒவ்வொரு விலங்கும் அந்த இயற்கைக்கும் எத்தனை தொடர்பு இருக்கு அப்படிங்கறது எல்லாமே அந்த பொத்தன் வழியா நமக்கு வந்து எழுத்தாளர் சொல்லிக்கிட்டே வராங்க. சொல்லிக்கிட்டே வந்து எல்லாரும் அவங்க வந்து அவங்க கிட்ட இருக்கிற அந்த விஷயங்கள் எல்லாம் கேட்டுக்கிட்டாலும், அவங்க கிட்ட இருந்து காட்டுல கிடைக்கக்கூடிய பொருள்களை எல்லாம் வாங்கிக்கிட்டாலும், கடைசியா நம்ம நகரத்துல இருந்து போறவங்க சொல்ற ஒரு வார்த்தை, காட்டு பயலுக, இவனுங்க எல்லாம் இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க எல்லாம் அநாகரிகமற்றவர்கள் அப்படின்லாம் நம்ம வந்து ஈஸியா சொல்லிடுறோம். ஆனா உண்மையிலேயே நாகரிகமானவர்கள் அவங்கதான். அவங்க கிட்ட இருக்கிற அந்த இயற்கை சார்ந்த அறிவுல ஒரு துளி கூட நம்ம கிட்ட இல்ல அப்படிங்கறத வந்து அந்த காடோடி நாவல்ல அவரை பத்தி படிக்கும் போதுமே அவ்வளோ நல்லா இருக்கும். இந்த கதையில படிக்கும் போது அது ரொம்ப நல்ல விஷயமா இருந்தது. அந்த வகையிலே முதல் கதையே ரொம்ப ஒரு சிறப்பான கதை இருந்தது. அடுத்தது 2வது கதை தோசை. இந்த தோசையின் தலைப்பு பார்த்தோன்னே நம்ம எல்லாருக்கும் சாப்பாட்டு ஞாபகம் வரும். அது இயற்கைதான். இதுவும் அந்த மாதிரி ஒரு கதை தான். ரேணுகா ஒரு தனியார் பள்ளியில ஆசிரியர் பணி செய்யறவங்க. அவங்க கணவர் தினேஷ் வந்து ஒரு மருத்துவ பணியாளர். அவங்களுடைய குட்டி பையன் கிஷோர். ஆசிரியர் பணியும் எப்பவுமே பரபரப்பா இருக்கும். இன்னைக்கு 2 நாள் லீவு முடிச்சுட்டு இப்ப நாளைக்கு கிளம்புறோம். என்னதான் இன்னைக்கு நம்ம மைண்ட் செட் பண்ணிட்டு நம்ம படித்தாலும் காலையில ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அந்த தாமதம் வருது வந்து தவிர்க்கவே முடியாத ஒன்றாதான் இருக்கும். அந்த பரபரப்பா கிளம்பி அந்த டிப்புல போய் பஸ் பிடிச்சி ஸ்கூலுக்கு போறது அல்லது ஆபீஸ்க்கு போறது, அதுவும் பரபரப்பா இருக்க சென்னையில எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அந்த ட்ரெயின்லயே அவங்க சாப்பிடுறது தலைவாடுறது அப்படிங்கிறது. இங்க பஸ்லயுமே சில டைம்லாம் பாத்தீங்கன்னா மிஸ்ஸுங்க பூவெல்லாம் வச்சுக்கிறது அதெல்லாம் பார்த்தா பஸ்ல தான் எல்லாமே வச்சுட்டு இருப்பாங்க. பேக்ல இருந்து எடுத்து அப்படியே வைப்பாங்க. வீட்டுல வைக்க டைம் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஸ்கூல்ல வந்து சிலர் சாப்பிடுவாங்க. அது அந்த பரபரப்பு வந்து சொல்லவே முடியாது. அந்த மாதிரி ஒரு பரபரப்பான காலையில அவங்க எப்படி சொல்றாரு அப்படியே நிமிஷம் பார்த்துக்கிட்டே வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஆகட்டும், அடுத்து ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டே வருவாங்களா, அது எல்லாம் படிக்க படிக்க அப்படியே அது நம்ம லைஃபோட ஒட்டிட்டு வர ஒரு இயல்பான ஒரு சம்பவமாவே இருந்தது. அவங்க ரேணுகாவை போலவே தான் நானுமே காலையில அந்த 7 மணி ஆகுற வரைக்கும் தான் கொஞ்சம் ரிலாக்ஸா மாதிரி. அந்த 7 அடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னா 7 மணி ஆயிடுச்சு, 7:15 ஆயிடுச்சு, 7:30 ஆயிடுச்சு, 8 மணி நெருங்கிடுச்சு, 8:10க்குள்ள வீட்டை விட்டு போகணும் அப்படின்னு கிளம்புற அந்த அதே மாதிரிதான் அவங்க ரேணுகா ஆசிரியரும் பரபரப்பா கிளம்புறாங்க. அந்த மதியான சாப்பாட்டுக்கு காலைக்கு எல்லாம் செய்யறாங்க. இதுல வந்து என்ன ஹைலைட் அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச அந்த தோசைக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பெஸ்ட் காம்பினேஷனா அவங்க செய்யற வெங்காய சட்னி. அந்த வெங்காய சட்னி எப்படி செய்யறாங்க அப்படின்னு சொல்லி அவர் விளக்குற அந்த இடம் இருக்கு இல்லையா, அது வந்து படிக்கும்போது நமக்கு அப்படியே அங்க நிஜமாவே அங்க ஒரு வெங்காய சட்னி ரெடி பண்ணி ஒரு தோசை வச்சிட்ட மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். நமக்கு நாக்குல எச்சில் ஊற ஆரம்பிச்சிடும். அந்த அளவுக்கு வந்து ரேணுகா வந்து அதை ரசிச்சு அந்த வெங்காய சட்னிய செய்யறாங்க. செஞ்சுட்டு ஒரு 2 தோசை ஊத்திட்டாங்க. அடுத்து 3வது தோசைக்கு அவங்க கணவர்கிட்ட சொல்றாங்க, அந்த 3வது தோசை மட்டும் நீங்க ஊத்திருங்க, நான் அதை குளிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் 3வது தோசையை கொஞ்சம் கருக்கிறாரு. இவங்களுக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆகுது. இருந்தாலும் பரவாயில்லன்னு என்ன பண்றது, கருகுனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு டிஃபன் பாக்ஸ்ல எடுத்து போட்டுட்டு வெங்காய சட்னி எல்லாம் எடுத்து வச்சுட்டு அவங்க போய் அந்த பஸ்ஸை பிடிச்சி ஸ்கூலுக்கு போறாங்க. டீச்சர் இல்லையா, போனோடனே ஃபர்ஸ்ட் பீரியட் தொடங்குறதுக்குள்ளார அவங்க வந்து சாப்பிட்டுறலாம் தோசை வெங்காய சட்னி அப்படின்னு சொல்லிட்டு லஞ்ச் பேக்கை திறக்குறாங்க. திறந்தா சட்னி மட்டும்தான் இருக்குது. தோசையே அவங்க எடுத்துட்டு வரல. அங்க வீட்டுல பேக் பண்ணினது அதை வந்து லஞ்ச் பேக்ல வைக்க அவங்க மறந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, உடனே அவங்க அந்த வெங்காய சட்னியை மட்டும் அப்படி பார்த்துட்டு ரொம்ப ஏக்கமா பார்த்துட்டு ஒரு பாட்டில்ல இருக்க தண்ணி எடுத்து குடிக்கிறாங்க. குடிக்கும்போது அந்த வெங்காய சட்னி எடுத்து வெளியே வச்சாங்க இல்லையா அந்த பாக்ஸ், அந்த வெங்காய சட்னியோட வாசனை அவங்க கையில இருக்கும். அந்த பசிச்ச வயிறோடவே அவங்க ஃபர்ஸ்ட் பெல் அடிச்ச உடனே கிளாஸ்க்கு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதை முடியும். இது உண்மையிலே இது வந்து
நம்மளோட யதார்த்தத்துக்கு அவ்வளோ நெருக்கமான ஒரு கதையாவே இருந்தது. ஆஹ் நிறைய அரசு பணியாளர்கள், அதுவும் குறிப்பா பெண் பணியாளர்களுக்கு இந்த அனுபவம் இருந்திருக்கு. எனக்குமே இந்த அனுபவம் நடந்திருக்கு. ஒரு ஒரு 3-4 வாரத்துக்கு முன்னாடி, ஆனா ஒரு மாசத்துக்கு முன்னாடி வீட்டுல சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சு, இந்த கதையில வந்து வெங்காய சட்னி, நான் எங்க வீட்டுல செஞ்சது வந்து வெங்காய குழம்பு. சின்ன வெங்காயம் நிறைய உரிச்சு போட்டு வெந்தயம் வச்சு குழம்பு வைப்போம், அந்த வெங்காய குழம்பு நல்ல திக்கா கொஞ்சமா வச்சுட்டு, மேக்சிமம் நான் காலையில சாப்பிட்டுருவேன், வீட்லயே சாப்பிட்டுருவேன், ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போக மாட்டேன். ரொம்ப தவறிடுச்சு, லேட் ஆயிடுச்சு, ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கிற பட்சத்துலதான் எடுத்துட்டு போவேன். அது போல அன்னைக்கு வந்து எல்லாம் எடுத்து வச்சுட்டு, லஞ்ச் பேக்குக்கு எல்லாமே எடுத்து வச்சுட்டு வந்து கிளம்பிட்டு இருக்கும்போது எங்க மாமியார் எல்லாத்தையும் எடுத்து லஞ்ச் பேக்ல வச்ச போது அதை வைக்க மறந்துட்டு இருக்காங்க போல இருக்கு. நான் போயிட்டு வேகமா லஞ்ச் பேக்ல இருந்து உடனே எடுத்து எல்லாத்தையும் வெளியே வச்சிருவேன். நான் பேக்லயே வச்சுட்டு இருக்க மாட்டேன். தண்ணி பாட்டில் கையில எடுக்கணுங்கிறதுக்காக எடுக்கும் போதுதான் பாக்குறேன், குழம்பு வந்து என் பாக்ஸ்ல வைக்கவே இல்லை, என் பேக்ல. எனக்கு காலையிலேயே அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஐயோ என்னடா அது, அவ்வளவு நல்லா குழம்பு வச்சுட்டு கடைசியில நம்ம எடுத்துட்டு வராம வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு, அது ரொம்ப ஒரு, அது வார்த்தையால சொல்லவே முடியாதுல்ல. அந்த நேரம் வர ஏமாற்றம், அந்த ஏக்கம், என்னதான் வந்து அது நம்ம வீட்டு குழம்பா இருந்தாலும் திருப்பி போய் நைட்டு சாப்பிட்டுக்கலாங்கிற உணர்வு இருந்தாலும், அந்த நேரம், அந்த மதியானம் அதை நம்ம இன்னைக்கு சாப்பிடல அப்படிங்கும்போது அது ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா. எனக்கு இந்த கதை படிக்கும்போது என்னோட சூழல் தான் எனக்கும் ஞாபகத்துக்கு வந்துச்சு. அதனாலதான் சொன்னேன், இது வந்து யதார்த்தத்துக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு கதை அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வகையில இந்த கதையும் ரொம்ப ஒரு சிறப்பான கதை. அந்த அந்த டிஃபன் பாக்ஸ் இல்ல அப்படிங்கறது தர அந்த ஆயாசம், ஏமாற்றம், ஏக்கம், அந்த ஒரு நொடி நமக்குள்ள வர அந்த உணர்வை வந்து சொல்லவே முடியாது அப்படிங்கிறத சொல்லலாம். வார்த்தையால எப்படி சொல்லலாங்கிறதுதான் இந்த தோசை கதையில ஒரு எழுத்தாளர் நமக்கு அதை கடத்தி இருக்கிறாரு. அதுவும் ஒரு நல்ல கதை. அடுத்தது 3வது கதை வந்து வரலட்சுமி நோன்பு. இந்த சமூகத்தின் உயர் அடுக்கில் இருப்பவர்கள் நாங்கள் என்று ஒரு குறிப்பிட்ட சமூகம் இன்னைக்கும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க இல்லையா. நாங்கதான் மேல, நாங்கதான் உயர் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா. அப்படிப்பட்ட ஒரு சமூகத்துல இருக்கிற ஒரு ஃபேமிலி, அதுல பிறந்து வளர்ற, அந்த சூழலோட வளரக்கூடிய அரவிந்த் மருத்துவ படிப்பு படிக்க போற இடத்துல அந்த உடன் பயில்ற மாணவி பிரியாவை வந்து காதலிச்சு திருமணம் செய்யறாரு. கண்டிப்பா இந்த திருமணம் வந்து சட்டுன்னு நடந்திருக்குமா அப்படின்னா நிச்சயமா நடந்திருக்காது. ஏன்னா அரவிந்த் வளர்ற சூழல் வேற, அவரு லவ் பண்ற பிரியாவோட சூழல் வேற. ரொம்ப எதிர்ப்பு கிடையில நிறைய சமரச பேச்சுகளுக்கு பிறகுதான் அந்த திருமணம் நடக்குது. ஆனா அரவிந்துக்கும் பிரியாவுக்கும் அவங்க சமூகம் சார்ந்தோ அல்லது இந்த உயர் அடுக்கு கீழான அடுக்கு அப்படிங்கிற மாதிரி எந்த பேதமும் இல்லாம அவங்க ரொம்ப நல்ல ஒரு வாழ்க்கையதான் வாழ்றாங்க. அவங்களோட அன்பான அந்த இல்லறத்துக்கு சாட்சியா ஒரு குட்டி பொண்ணு சஹானா இருக்கிறாங்க. இதுல யாருக்கு ரொம்ப வருத்தமா ஆகுது, இந்த இந்த பேரை வந்து யாரால ஏத்துக்கவே முடியாம இருக்குன்னா அரவிந்தோட அப்பா சேஷாத்திரிக்கு தான் வந்து பிரியா மேலேயோ பிரியா பெற்றோர் மேலேயோ அவருக்கு வந்து அந்த ஒரு நல்ல இம்ப்ரெஷனே வரவே இல்லை. கடைசி வரைக்கும் அவர் எப்படிதான் இருக்கிறாரு, அவருக்கு அவங்க மேல வந்து எதுவுமே இல்லை. அவங்க எல்லாம் என்ன ஒரே வார்த்தையில எப்படி சொல்றாரு, டேய் அரவிந்த் நீ வந்து நல்லா படிச்ச பையன்டா, நீ எல்லாமே மெரிட்ல வந்த பையன்டா, நீ அப்படி மார்க் வாங்கின பையன்டா, உன்னை பாத்துங்க எல்லாருமே அப்படி சொன்ன பையன், நீ போய் ஒரு ரிசர்வேஷன்ல படிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாமா, ரிசர்வேஷன் வேலையில வந்த ஒரு ஆளோட பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு இப்படியேதான் வந்து அந்த அந்த பொண்ணோட அறிவையும் அந்த பொண்ணோட பொருளாதார சூழலையும் அவர் வந்து மட்டம் தட்டிட்டே இருக்கிறாரு. அந்த ஒரு சக மனுஷி அப்படிங்கிற ஒரு சின்ன அந்த ஒரு மனிதாபிமானம் கூட அந்த சேஷாத்ரிக்கு பிரியா மேல வரவே இல்லை. தன் கணவர் என்ன சொல்றாரோ அதுதான் அவங்களுக்கு வேத வாக்கு, அரவிந்தோட அம்மாவுக்கு. அதனால அவங்க ஒருபோதும் அவரை வந்து எதிர்த்து பேசாம அவர் என்ன சொல்றாரோ அதுக்கெல்லாம் அவங்க தலையை ஆட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படி தன்னோட வார்த்தைகளாலும் செய்கைகளாலும்
தொடர்ந்து அவமதிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்ப இப்படிப்பட்ட ஒரு இதுல அவங்க வீட்டுல நடக்கிற ஒரு பெரிய விசேஷம், அரவிந்தோட சின்ன வயசுல இருந்து அவங்க வீட்டுல ரொம்ப கிராண்டா கொண்டாடுற ஒரு ஃபங்க்ஷன், ஒரு ஃபெஸ்டிவல் அப்படின்னா அது அந்த வரலட்சுமி நோன்பு தான். அந்த வரலட்சுமி நோன்பு அவரு ரொம்ப அழகா விளக்குறாங்க. அது எப்படி நடக்கும், அதுக்காக அவங்க எப்படிலாம் வந்து தயாரிக்கிறாங்க, அந்த ஃபங்க்ஷன் அன்னைக்கு எப்படிலாம் பண்றாங்க அப்படிங்கறது எல்லாமே அவரு ரொம்ப சிறப்பா சொல்லியிருக்கிறாரு. அந்த வரலட்சுமி நோன்புக்கு வந்து தங்களை வந்து அழைப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்னு அந்த அரவிந்த் வந்து அவளோட காத்துக்கிட்டே இருக்கிறான். ஒரு கண்டிப்பா கூப்பிட மாட்டாங்க அப்படின்னும் ஒரு மனசு சொல்லுது. இல்ல அப்படி விட்டுற மாட்டாங்க அப்படின்னும் அரவிந்துக்கு ஒரு மனசு சொல்லிக்கிட்டே இருக்குது. ஏன் அப்படின்னா அந்த வரலட்சுமி நோன்பு நடக்கிற கொஞ்ச நாளுக்கு முன்னாடிதான் இந்த பிரியா பத்தின ஒரு காரசாரமான விவாதம் வந்து அரவிந்துக்கும் சேஷாத்ரிக்கும் நடக்கும்போது அரவிந்த் வந்து ஒரு கடினமான வார்த்தையை உபயோகிச்சிடறான் அவங்க அப்பா பார்த்து. கோவத்துல இன்னொரு தவறான செய்கைகளையும் செஞ்சுறதுனால அது அரவிந்துக்கு வந்து ரொம்ப குற்ற உணர்ச்சியா ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். இருந்தாலும் ஒரு பண்டிகை நேரத்துல பிள்ளைய விட்டுருவாங்களா, விடமாட்டாங்க இல்லையா, எல்லாரும் சேர்ந்துதானே அதை நம்ம கொண்டாடுவோம், அதனால கண்டிப்பா நமக்கு அழைப்பு வரும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அவளோட அரவிந்த் காத்துக்கிட்டே இருக்கும்போது அந்த அது என்ன அரவிந்தோட எண்ணம் நிறைவேறிச்சா இல்லையா, அவங்க அப்பாவோட மனசு மாறிச்சா இல்லையா அப்படிங்கறதுதான் அந்த வரலட்சுமி நோம்போட கதை. எனக்கு என்னவோ இந்த சம்பவங்கள், அதாவது இந்த வரலட்சுமி நோன்பு பத்திலாம் இவ்வளவு டீட்டெயிலா எழுதியிருக்கிறதுனால ஒருவேளை அத ஒரு ஃப்ரெண்டு வீட்டுல கூட நடந்திருக்கலாம், கூட இருந்திருக்கலாம். ஒருவேளை இந்த நிகழ்ச்சி எல்லாம் எப்படி நடக்குது அப்படிங்கிறத பார்த்திருக்கலாம், நேரடியா பார்த்திருக்கலாமோ, இல்லது யாராவது ஃப்ரெண்டு வழியா அவருக்கு தகவல் தெரிஞ்சிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அவ்வளவு டீட்டெயில்டா அவங்க வந்து அதை எழுதியிருக்கிறாங்க. அந்த வகையில இந்த கதைகள் இந்த படிக்கும்போது இந்த சாதியின் பெயராலும் மதத்தின் பெயராலும் இன்னும் எத்தனை காலங்களையும் நம்ம மனசுல மாற்றம் வராத வரைக்கும் இங்க எந்த மாற்றமுமே வராது அப்படிங்கறத ரொம்ப அழுத்தமா அந்த கதையில அவர் வந்து சொல்றாரு. இதே இதுல எப்படி ஒரு உயர் அடுக்கு அப்படின்னு அவங்க சேஷாத்ரி நினைச்சிட்டு இருக்கிறாரோ, அதே சேம் தான் அடுத்து 4வது கதையான அந்த தண்டனையில அதே சமூக அடுக்குல இடையில் இருக்கிறதா சொல்லப்படுற ஒரு சமூகம். அவங்க வந்து அவங்களோட ஆதிக்கம் எப்படி இருக்கு, அவங்க வந்து ஒரு பொண்ணை எப்படி பாக்குறாங்க, ஒரு பையனை எப்படி பாக்குறாங்க அப்படிங்கறதுதான் கதை. இப்ப இதுல என்ன அப்படின்னா, இப்ப இந்த சேஷாத்ரி எப்படி தன்னை மேலா நினைச்சுக்கிறாரோ, மீதி எல்லாம் தனக்கு கீழே இருக்கவங்க எல்லாருமே கீழ்தான் அப்படின்னு நினைக்கிறாரு. அடுத்து தண்டனை கதையில என்ன அப்படின்னா, அவங்க இடையடுக்குல வராங்க அப்படின்னு நம்ம சொன்னாலுமே அவங்க வந்து தனக்கு மேல இருக்கிறத பார்க்காம தனக்கு கீழே இருக்கிறது அப்படின்னே பாக்குறதுனால, அவங்கள தன்னோட இடத்துல இருந்தே பாக்குறதுனால அவங்களுக்கு கீழே இருக்கவங்களை எல்லாம் கீழனே நினைக்கிறாங்க. அவங்கள தாழ்வா நினைச்சிட்டு அவங்களுடைய கல்வியையோ அவங்களுடைய பொருளாதார முன்னேற்றத்தையோ ஏற்றுக்கொள்ளவே விரும்புறதே இல்லை. அவர்களோட அறிவு, அந்த கல்வி அறிவை வந்து ஒரு பொருட்டா கூட நினைக்காம நாடக காதல் அப்படி இப்படிலாம் சொல்லி கொச்சப்படுத்துற இதெல்லாம் இப்ப நம்ம நிறைய கேள்விப்பட்டுட்டே இருக்கோம். அதை ஒட்டி நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் நம்ம இன்னைக்கு ஊடகங்கள் வழியா நம்ம பார்த்துக்கிட்டுதான் இருக்கிறோம். அந்த மாதிரி ஒரு சூழலை மையப்படுத்தின கதை தான் இந்த 4வது கதை தண்டனை. அன்பு மகாலட்சுமி அப்படிங்கிற காதலர்கள். அந்த அன்பு வந்து ரொம்ப நல்லா படிக்கிற பையன், ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்து வர பையன். இது வந்து ஒரு நிஜ பாத்திரமாவே இருக்குது. ஏன்னா சமீபமா அரசு பள்ளி மாணவர்கள் வந்து ஆங்கிலத்துல எல்லாம் எப்படி நல்லா பேசுறாங்க, எவ்வளவு நல்லா இருக்கிறாங்க அப்படிங்கறத வந்து அவன் ஒரு சாட்சியா அந்த அன்புங்கிற பையன் இருந்திருக்கிறான். அப்போ அந்த மாதிரி ஒரு நல்லா படிச்சு ஒரு மெரிட்ல வந்து ஒரு காலேஜ்ல, ஒரு இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்ற ஒரு பையன் இயல்பாவே ஒரு நல்ல ஒரு அறிவான பையன் மேல நம்ம எல்லாருக்குமே ஒரு கரிசனம் வரும் இல்லையா, ஒரு பாசம் வரும், ஒரு பிடிக்கும். ஃபர்ஸ்ட் பிடிக்கும் நமக்கு. அந்த பிடிக்கிறதுங்கிறது அதுக்கப்புறம் அது என்ன ஸ்டேஜுக்கு மாறுறது, அவங்கவுங்க வயசை பொறுத்து அது மாறுறது. ஒரு ப்ரொஃபஸருக்கு ரொம்ப பிடிக்குதுன்னா ஒரு பையன் மாதிரி பாப்பாரு, ஒரு கூட படிக்கிற பையன் அவனுக்கு பிடிக்குது அப்படின்னா ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டா ஆயிக்குவான். அதுவே ஒரு பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும் போது ஃப்ரெண்டா நினைக்கிறாங்க, அதுக்கப்புறம் அவன் வந்து காதலனா மாறுறான்.
அப்படிங்கிற மாதிரிதான் இந்த கதையிலயும் அந்த அன்பு மகாலட்சுமி அவங்க 2 பேருக்கும் இடையில ஒரு அழகான ஒரு நட்பா தொடர்ற ஒரு விஷயம். அதுக்கடுத்து ஒரு காதலா எப்படி மாறுது. அவன் அன்பு வந்து எப்படி தன்னை வந்து இன்னும் இன்னும் அந்த படிப்புல அவன் மெருகேத்திட்டே இருக்கான். அவனை பார்த்து என் மகாலட்சுமி இன்னும் எப்படி வந்து டேலண்ட் ஆகிட்டே இருக்கிறா அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப சிறப்பா சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு காதல், ஒரு 2 இருவேறு சமூகங்களுக்கு இடையே வரக்கூடிய ஒரு காதல் அப்படிங்கிறது எல்லாமே என்னைக்காச்சும் ஒரு கட்டத்துல அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரிய வரும் இல்லையா? ஏதேனும் ஒரு சூழல்ல எங்கேயோ வச்சு அவங்கள பாக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி வரும் இல்லையா? இதுலயும் அதே மாதிரி ஒரு நாள் இந்த அன்புவையும் மகாலட்சுமியையும் அந்த மகாலட்சுமியோட சொந்தக்காரங்க ஒருத்தவங்க பாக்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது, அன்புக்கு என்ன ஆணுச்சு, அதை வச்சு மகாலட்சுமி என்ன முடிவு எடுக்கிறா அப்படிங்கிறதுதான் இந்த தண்டனை கதை. அந்த இந்த தன்னோட பொண்ணு மேல இருக்கிறத வந்து அப்படியே அதீத பாசம், அதீத அன்பு அப்படிங்கிற பேர்ல சொல்லிக்கிட்டே, ஆனா அந்த பெண்களுக்கு எதிரா எத்தனை வன்முறைகளை அந்த பெற்றோர் வந்து எவ்வளவு சுலபமா நடத்திட்டு இருக்கிறாங்க. அத வந்து எப்படி ஒரு விபத்தா மாத்துறாங்க அப்படிங்கறது எல்லாமே வந்து நினைக்கும் போதே பகீர்னு இருக்கும் இல்லையா? அதே மாதிரி ஒரு விஷயம் தான் இந்த கதையிலயும் நடக்குது. அதனால வந்து ரொம்ப மனமுடைகிற மகாலட்சுமி அதுக்கப்புறம் அவன் என்ன பண்றா அப்படின்னா தன்னோட முழு கவனத்தையும் படிப்புல மட்டுமே செலுத்தி ஒரு நல்ல ஒரு கேம்பஸ் இன்டர்வியூல செலக்ட் ஆகி வேலைக்கு போற அளவுக்கு ஒரு பெரிய தகுதியை வளர்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா அவ எடுக்கிற முடிவு யாருக்கு தண்டனையா அமையுது அப்படிங்கறதா அந்த கதை. இந்த கதை வந்து செம்மலர் மாத இதழ்ல வெளியா இருக்குது. அடுத்தது இத்தொகுப்பிற்கு தலைப்பான அபிநயாவின் தும்மல். இதுதான் 5வது கதை. இந்த கதையோட தலைப்பை ஃபர்ஸ்ட் பார்க்கும்போதே நமக்கு கொஞ்சம் ஆச்சரியமா திகைப்பா. இந்த தொகுப்பே ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது அபிநயாவின் தும்மல், அது என்னடா அது அபிநயாவின் தும்மல் அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு ஒரு ஈர்ப்பு வரும் இல்லையா அந்த தலைப்பின் மேல. அப்படிதான் இந்த கதை அந்த தலைப்பு பார்க்கும்போது இருந்துச்சு. இந்த கதையில வந்து கதிரும் அபிநயாவும் யாரோ அல்ல, நாம் அன்றாடம் சந்திக்கிற இருவர் தான். அந்த கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறது வந்து இந்த சமூகத்துல இன்னைக்கு இத பத்தி பேசாத ஆளே கிடையாதுன்னே சொல்லலாம். அத்தனை 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 கருத்துகள் இருக்கு. எத்தனை அறிவுரைகள், எவ்வளோ விஷயங்கள் இருக்கு. இந்த இது எல்லாத்தையும் நம்ம அந்த அறிவுரை கருத்து இது எல்லாத்தையுமே நம்ம இல்லாம பார்த்தோம் அப்படின்னா அந்த கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறதுக்கு அடித்தளமா இருக்கிறதே அந்த உறவு மட்டும் இல்ல, எந்த உறவுக்குமா இருந்தாலுமே இந்த உலகமே இயங்குறது அந்த அன்பில் தான் அப்படிங்கிறது போது அந்த அந்த உறவுல வர பிரச்சனை என்ன, அந்த பரஸ்பர புரிதல், அன்பு, இருவருக்குமான சுதந்திரம், இருவருக்குமான விருப்பங்கள் இதெல்லாம் மதிக்கப்படும் போது அந்த உறவு இனிமையாக இருக்கிறது. அந்த தாம்பத்தியமும் மகிழ்வாக இருக்கும். இதுல எந்த ஒன்று குறைந்தாலும் அந்த உறவில் பிணக்குகளோ பிரிவுகளோ நிச்சயம் எழும். அந்த பிரிவின் போது நாம் எடுக்கிற முடிவுகள் எப்படிப்பட்டவை என்பதுதான் அந்த உறவின் நேசமும் பாசமும். இங்கு கதிருக்கும் அபிநயாவுக்கும் அப்படித்தான் வருகிறது. இந்த முத்துன்னு ஒரு படம் ரஜினி நடிச்ச படம் இருக்கு இல்லையா? அதுல செகண்ட் ஹீரோயினுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் வந்தாலும் விக்கல் வரும், ரொம்ப கஷ்டம் வந்தாலும் விக்கல் வரும்னு ஒரு ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா? அதே போலதான் இதுல நம்ம ஹீரோயின் அபிநயாவுக்கு வந்து தும்மல். அவங்க ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஹாப்பியா அவங்க எந்த நேரம் இருக்கிறாங்களோ அப்ப அவங்களுக்கு தும்மல் வரும். அந்த மாதிரி அவங்க இந்த கதையில அபிநயாவுக்கு எந்தெந்த இடத்துல எல்லாம் தும்மல் வருது, எப்ப வருது அப்படிங்கறதுதான் இந்த கதையோட ஹைலைட். அதனாலதான் அது வந்து ரொம்ப அழகா அபிநயாவின் தும்மல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த திருமண உறவுகள் வந்து எப்பவுமே ஆரம்பத்துல அவ்வளவு நெருக்கமா இருக்கும். இந்த இவங்க நம்ம பட்டிமன்ற பேச்சாளர்கள்லாம் அவங்களுக்கு ஜோக் அடிக்கிறதே இந்த கணவன் மனைவியை பத்தி தானே. சுகி சிவம், அவங்க ராஜா, இவங்க என்ன பிற ஆட்கள் எல்லாமே சொல்றது வந்து கல்யாணம் ஆன புதுசுல வந்து அப்படி நெருக்கமா இருப்பாங்க. ஒருத்தர் கைய ஒருத்தர் புடிச்சிட்டு நடப்பாங்க. 1 வருஷம் ஆயிடுச்சுன்னா 1 அடி இடைவெளி விட்டு நடப்பாங்க. 2 வருஷம் ஆயிடுச்சுன்னா 2 அடி இடைவெளி விட்டு நடப்பாங்க. அப்படின்லாம் அவங்க வந்து ஜோக்கா சொல்லுவாங்க. கடந்து அதெல்லாம் பட்டிமன்றத்துல சொல்லி கைத்தட்டெல்லாம் வாங்குவாங்க.
ஆனா அவங்க சொல்றது ஒரு வகையில நிஜம்தானோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த திருமணம் ஆன புதுதில இருக்கிற அந்த ஒரு நெருக்கம், அன்பு அது வந்து படிப்படியா அப்படியே குறையும். அதுவும் ஒரு குழந்தை பிறந்த பிறகு அந்த பெண்ணோட உடம்புல ஏற்படுற மாற்றம், அந்த அந்த கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்த அந்த ஸ்ட்ரக்சர் எல்லாமே கொஞ்சமா மாற ஆரம்பிக்கும் போது அந்த ஆண்களோட மனநிலை எப்படி இருக்கு, அத வந்து பெண் வந்து எப்படி எடுத்துக்கிறாங்க. இப்ப இங்க கதிர் என்ன நினைக்கிறாரு, அபிநயா என்ன நினைக்கிறாங்க, அபிநயாவுக்கு அந்த தும்மல் வரும்போது என்ன ஆகுது அப்படிங்கறதெல்லாம் பார்க்கும்போது அதுதான் நான் ஃபர்ஸ்ட்லயே சொன்னேன். இந்த கதிரும் அபிநயாவும் யாரோ இல்ல, நம்ம அன்றாடம் நம்ம பாக்குறவங்கதான். இப்போ நம்ம மேக்சிமம் நம்ம ஒர்க் பண்ற இடத்துலயும் ஆகட்டும், இல்ல நம்ம சொந்தக்காரங்களே ஆகட்டும், இந்த கல்யாணம் ஆன கொஞ்சம் வருஷத்துல கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனை, 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க அப்படிங்கிறத பத்தி கேள்விப்படாத நம்ம இருக்கவே மாட்டோம். எல்லாத்துக்கும் முடிவு அப்படின்னு போய் பார்த்தோம்னா அது வந்து அந்த அந்த உறவை புரிஞ்சுக்கிறதுல, அந்த அன்பை வெளிப்படுத்துறதுல வர சிக்கல் தான் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்படி அந்த கதிரை வந்து அபிநயா புரிஞ்சுக்கிட்டாங்களா, இல்ல அபிநயாவை கதிர் புரிஞ்சுக்கிட்டாரா அப்படிங்கிறதுதான் அந்த கதையோட ஹைலைட். இதுவுமே வந்து ரொம்ப நல்லா இருந்தது படிக்கும்போது. ஏன்னா அது வந்து யாரோ ஒருத்தரோட கதை இல்லையா, கிட்டத்தட்ட ஆஹ் நம்ம நம்ம வாழ்க்கையோடவும் அது ஒரு நெருங்கி பயணிக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். நம்மளுடைய திருமண வாழ்க்கையை மறுபடியும் நம்ம நினைச்சு பார்க்கக்கூடிய ஒரு இடத்துல கூட அந்த கதை இருக்கும்போது அந்த அபிநயாவோட தும்மல் நமக்கும் வந்து ஒரு கண்ணீரை தருது. ஆனா அது வந்து ஆனந்த கண்ணீரா முடியுது அப்படிங்கிறது தான் வந்து இந்த கதையோட சிறப்பு அப்படின்னே சொல்லலாம். அடுத்தது 6வது கதை சேல்ஸ். ஸ்ரீநாத், ஸ்ரீகாந்த் அப்படிங்கிற 2 சகோதரர்கள். எந்த ஊர்ல, எந்த கல்லூரியில அவங்க பிபிஏ, எம்பிஏ, பிடெக், பிஇ, ஐடி அப்படின்னு என்ன படிச்சிருந்தாலும், அவங்க என்ன படிச்சிருந்தாலும் அவங்க எங்க வந்து வேலை பார்த்தாதான் அவங்க படிச்ச படிப்புக்கே மரியாதை அப்படின்னா, சென்னையில வந்து வேலை பார்க்கும்போதுதான் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய மதிப்பே இல்லையா. அந்த மாதிரிதான் ஸ்ரீநாத் ஃபர்ஸ்ட் வராரு, சென்னையில வந்து வேலை பார்க்கறாரு. சென்னையில ஆனா இந்த மாதிரி பேச்சுலர்ஸா இருந்துகிட்டு வேலை செய்யற இளைஞர்களோட பாடு வந்து நம்ம சொல்லவே முடியாது. அதுலயும் விற்பனை பிரிவுல இருக்கின்ற இளைஞர்களோட துன்பங்கள் வந்து சொல்லி மாளாது. யுகபாரதியோட கவிதை ஒண்ணு, இருவர் பையிலும் பணம் இல்லை, இப்போதைக்கு சொல்லிக் கொண்டு தப்பிப்போம், தேநீர் பழக்கம் தேவையற்றதென. அதாவது அந்த இளைஞர்களோட வறுமை, அவங்க வந்து வேலை பாக்குறாங்க. ஆனா அவங்க வாங்குற சம்பளம் அவங்களுடைய அந்த அன்றாடம் அவங்களுடைய செலவுகளுக்கும் அவங்க வேலைக்கும், அதுவும் விற்பனை பிரிவுல இருக்கிறவங்க கண்டிப்பா 2 வீலர் வச்சிருக்கணும். அந்த 2 வீலருக்கு போடுற பெட்ரோல் செலவாகட்டும், அந்த அலைஞ்சி திரிஞ்சு அவங்க பாக்குற அதுக்கு எல்லாத்துக்கும் அவங்க வந்து அப்பப்ப டீ குடிச்சாதான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருப்பாங்க இல்லையா. அதுல நிறைய பேருக்கு வந்து டீ தான் பிரதான உணவாவே இருக்கும். டீ கடை தான் அவங்க கூடுற இடமாவும் இருக்கும். அப்படி இருக்கிற இளைஞர்களோட வாழ்க்கையில இந்த டார்கெட்டு, சேல்ஸ், ப்ராஃபிட் இதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய வார்த்தை. அப்படி அதெல்லாம் அதை அடைஞ்சிடணும், அதை அச்சீவ் பண்ணிடணும், இந்த மாசம் இந்த இவ்வளவு முடிக்கணும், இதை காமிச்சாதான் நமக்கு வந்து வேலை வந்து நல்லபடியா ஆகும், இல்லைன்னா அப்படி மாத்திரும் அப்படி மாத்திரும். அதுல இந்த ஏரியா மாத்தி கொடுக்கறது, ஏரியா பிரிச்சு கொடுக்கறதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாமே வந்து அவங்களுக்கு அவ்வளோ ஒரு மென்டல் டார்ச்சரான ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான ஒரு வேலை. அந்த மாதிரி ஒரு வேலைதான் ஸ்ரீநாத் பார்த்துட்டு இருக்கிறாரு. ஊர்ல அவரோட தம்பி ஸ்ரீகாந்த் வந்து படிச்சிட்டு இருக்கிறாரு. இப்போ எம்பிஏ முடிச்சிட்டாரு. இப்போ அவரும் வராரு சென்னைக்கு, அண்ணனோட வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அங்க வரும்போது அந்த பேச்சுலர்ஸ், அந்த இளைஞர்கள், அவங்களோட அந்த கஷ்டங்கள், அவங்க பேசுற கூடிய அந்த கஷ்டத்துலயும் அவங்க சகஜமா பேசிக்கிற அந்த காமெடி டயலாக்ஸ் அதெல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இல்லையா. அப்போ வந்து ஸ்ரீநாத் வந்து ஒரு முடிவு எடுக்கிறாரு. என்ன கஷ்டப்பட்டாலும் சரி, நம்ம தம்பிய சேல்ஸ் வேலையில கொண்டுட்டு வந்துடக்கூடாது, அவனை எப்படியாச்சும் ஒரு நல்ல வேலையில அமர்த்தணும், நல்ல வேலைக்கு அவனை அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டுதான் அவரு ஆசைப்படுறாரு. அது அவரு போய் சேல்ஸ் பண்ணக்கூடிய அந்த நிறுவனங்கள் எல்லாமே அவரு சொல்லி சொல்லி வைக்கிறாரு. இந்த மாதிரி என் தம்பி இருக்கான், முடிச்சிருக்கான், எம்பிஏ முடிச்சிருக்கிறான் அப்படிலாம் சொல்லிட்டு எல்லாருமே பயோடேட்டா எடுத்துட்டு வர சொல்லுப்பா, இதை பார்க்கலாம் அதை பார்க்கலாம் அப்படிலாம் சொல்லி இது பண்றாங்க. ஒரு கட்டத்துல ஸ்ரீகாந்துக்கே வந்து என்ன ஆகுது அப்படின்னா, எல்லாருமே எதையாவது ஒண்ண வித்துக்கிட்டே இருக்கிறாங்க இல்லையா. அப்போ இந்த வாழ்க்கையே விக்கிறது தானா,
அப்படின்னு சொல்லிட்டு அவருமே கொஞ்சம் இந்த ஜாப் வேணாம், இந்த சேல்ஸ் ஜாப் வேணாம் அப்படின்னு யோசிக்கிற அந்த மாதிரி ஒரு மனநிலை வர நேரத்துல கடைசியா அவருக்கு என்ன அமைஞ்சிச்சு, என்ன வேலை கிடைச்சிச்சு, ஸ்ரீநாத்தும் ஸ்ரீகாந்தும் அதை எப்படி எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கறதுதான் அந்த சேல்ஸ் கதை. இதுதான் அந்த 6வது கதை. அடுத்தது 7வது கதை, சொற்களில் மிதக்கும் கனவு. இந்த கதையும் அடுத்து 11வது கதை வந்து உமா அக்கா. இந்த 2 கதையுமே எனக்கு ஆத்தர் எப்படி எழுதியிருக்காங்கன்னு தெரியல. நான் ஃபீல் பண்ண விஷயம் இந்த 2 கதைகளுமே என்ன அப்படின்னா, 2 கதைக்குமே ஒரே மையம். சொற்களில் மிதக்கும் கனவு கதையும் 11வது கதையா வர உமா அக்கா அப்படிங்கிற கதை என்ன அப்படின்னா, தன்னுடைய திருமணத்தை பத்தி சிந்திக்காம தனது குடும்பத்திற்காக, தனது தம்பி தங்கைகளுக்காக வாழ்கிற அவள் ஒரு தொடர்கதை அப்படின்னு சொல்ற மாதிரி வச்சுக்கலாம். தமிழோட புகழ்பெற்ற எழுத்தாளர் சூடாமணி அவங்களோட ஒரு ஃபேமஸான கதையும் இது போல ஒரு மையத்துலதான் வரும். அதாவது தன்னோட தங்கை குடும்பத்தையே தன்னோட குடும்பமா பாவிச்சு அந்த குழந்தைகள் வரனாலதான் அவங்க திருநாளாவே கொண்டாடிட்டு இருக்கும்போது அந்த தன்னோட தங்கை சொல்ற ஒரு வார்த்தை அவங்கள வந்து அக்காவை வந்து எந்த அளவுக்கு காயப்படுத்தும், அவங்க எவ்வளோ அதுல சஃபர் ஆகுறாங்க அப்படிங்கறத அவங்க சூடாமணி வந்து ரொம்ப சிறப்பா எழுதியிருப்பாங்க. எனக்கு வந்து அந்த சூடாமணியோட கதை இங்க ஞாபகத்துக்கு வந்துச்சு இவரு ஞானபாரதி சாரோட கதையை படிக்கும்போது. ஏன்னா இந்த 2 கதைகள்லையுமே அந்த சொற்களில் மிதக்கும் கனவுல வர மீனாட்சி மேடமாக இருந்தாலும் சரி, உமாக்கா கதையில வர உமாக்காவா இருந்தாலும் சரி, அப்படி தன்னோட வாழ்க்கைய வந்து அப்படி வேலை, குடும்பம், தன்னோட தங்கை பிள்ளைகள், அக்கா பிள்ளைங்க அப்படின்னே இருக்கிறாங்க. ஒரு கட்டத்துல உட்கார்ந்து பார்த்தோம் அப்படின்னா, நமக்குன்னு ஒரு லைஃப் அப்படிங்கறது என்னைக்கோ எப்பயோ அவங்க அதை யோசிச்சு பாக்குறாங்க. அன்றாடம்லாம் அதை அவங்க நினைக்கலாம் இல்ல. ஏதோ ஒரு தருணத்துல எப்பயோ ஒரு நேரத்துல அத வந்து யோசிக்கிறாங்க. ஆனா அதுக்காக அவங்க வந்து புலம்பலாம் இல்ல. வாழ்க்கைய வந்து எந்த குறையும்லாம் அவங்க சொல்லவே இல்ல. எந்த கம்ப்ளைண்ட்டுமே அவங்களுக்கு இல்ல. அவங்க வாழ்ற வாழ்க்கை மேல ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கறதான் மீனாட்சி மேடமும் உமாக்காவும் நமக்கு சொல்லிட்டு போறாங்க. அதனாலதான் நான் இந்த 2 கதையுமே நான் ஒரே மையத்துல எடுத்துட்டு இது இது இப்படி அப்படின்னு நான் சொன்னேன். இதுல அந்த சொற்களில் மிதக்கும் கனவு அப்படிங்கிற இந்த வார்த்தையாடல் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப ஒரு அழகான ஒரு கவித்துவமான தலைப்புனே அப்படின்னு சொல்லலாம் இந்த சொற்களில் மிதக்கும் கனவு. அடுத்தது 8வது கதை கிருஷ்ணமூர்த்தி சார். இந்த கதை வந்து சொல்லணும்னா இன்னைக்கு நிறைய நம்ம பேச வேண்டியது இருக்கு இல்லையா? ஒவ்வொரு ஆசிரியருமே அந்த கிருஷ்ணமூர்த்தி சார் போல இருக்கணும் அப்படின்னு தான் இன்னைக்கு ஆசைப்படுறாங்க. 20 வருடங்களுக்கு முன்பு ஆசிரியர்கள் அப்படி இருந்தார்கள், இப்படி இருந்தார்கள் என்று சொல்கிறோம். இப்போதிருக்கும் ஆசிரியர்களை பற்றி குறை சொல்ல அத்தனை தயாராக இருக்கின்ற சமூகம் இன்றைய மாணவர்களின் மனப்பான்மை பற்றியும், மனநிலை பற்றியும், பெற்றோர்கள் பற்றியும், சமூக ஊடகங்கள் பற்றியும் பேச தயங்குவது ஏன்? இன்றைய மாணவர்கள் வாயில் வருகின்ற முதல் வார்த்தையே கெட்ட வார்த்தைதான். இன்னும் சொல்ல போனால் அதுதான் அவன் அடிக்கடி கேட்ட வார்த்தை. அதைத்தான் அவன் மறுபடியும் சொல்கிறான். கடந்த 27/12 திருத்தணி சம்பவம் பற்றி எல்லோருமே பேசணும். அந்த நிலைக்கு நாம் அனைவருமே பொறுப்புதான் என்றால் ஏற்றுக்கொள்வோமா? பிரச்சனையானது அனைத்து பக்கங்களுமே இருக்குது. பெற்றோர் வந்து தன்னுடைய பிள்ளையின் உழைப்பை நம்பி இருக்கிறாங்க, அல்லது தன்னோட உழைப்ப வந்து பிள்ளைங்களுக்கு சரியா கடத்த தெரியாம நான் தான் இப்படி கஷ்டப்படுறேன், என் பிள்ளையாவது நல்லா இருக்கட்டும்னு கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்குற சூழல்ல பெற்றோர் இருக்கிறாங்க. சமூக ஊடகங்களோட தாக்கத்தை பத்தி சொல்லவே வேணாம். எல்லாமே இன்னைக்கு வீடியோ ஆக்குறது, எல்லாமே இன்னைக்கு வந்து பிரேக்கிங் நியூஸ், பிளாஷ் நியூஸ் தான். இதனால என்ன ஆகுது அப்படின்னா, அந்த பெரும்பான்மையான ஆசிரியர்களோட பயம், பாதுகாப்பற்ற சூழ்நிலை, சமூகம், இது அனைத்திற்கும் சிகரமான இந்த போதைப் பொருள் பயன்பாடு. இதெல்லாமே வந்து எப்படி இருக்கு, அந்த அதுவும் இப்போ சமீபமா மாணவர்கள் மத்தியில பரவிக்கிட்டு இருக்கிற இந்த போதைப் பொருள் கலாச்சாரம், இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சொல்லவே முடியாத அளவுக்கு அவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு. அதனால என்ன ஆகுது, அந்த எதையாவது ஒண்ணு வாயில போட்டு மென்னுக்கிட்டே இருக்கிறதுனால எதுலையுமே கவனம் இல்லை,
பாடத்துல ஆர்வம் இல்ல, அப்படியே எழுதாமலே எந்த முயற்சியும் எடுக்காமலே, அதுக்கு எந்த உழைப்பும் கொடுக்காமலே பாஸ் ஆயிடணும் அப்படிங்கிற எண்ணம், மார்க் வாங்கிடணுங்கிற எண்ணம், நிறைய எழுதணுங்கிற எண்ணம் இல்ல. எல்லாமே எப்படின்னா ஒன் வேர்டு மாதிரி தேடுறாங்க. ஆன்சர்ஸ் வந்து ஒரு வார்த்தையில எழுதணும், அதிகபட்சமா 2 அல்லது 3 வார்த்தையில எழுதுனா போதும். ரொம்ப உட்காந்து யார் பக்கம் பக்கமா படிக்கிறது, யார் பேராவா எழுதுறது அப்படிங்கிற மாதிரியான சூழல்ல தான் இன்னைக்கு இருக்குது. அப்படி இருக்கிற இந்த காலகட்டத்தை நினைச்சு நம்ம இந்த கதையை படிக்கும் போது கிருஷ்ணமூர்த்தி சார் ஒரு அற்புதம் அப்படின்னே சொல்லலாம். இப்போதைக்கு என்னோட, ஏன்னா நானும் ஆசிரியரா இருக்கிறதுனால இந்த கதை வந்து எனக்கு ரொம்பவே மனசுக்கு நெருக்கமா இருந்தது. என்னோட அதிகபட்ச ஆசையே என்ன அப்படின்னா, யாராவது ஒரு மாணவனோ ஒரு மாணவியோ என்னை பார்த்து நான் வயசாகி ரிட்டையர்ட் ஆன பிறகு நான் உங்ககிட்டதான் மிஸ் படிச்சேன் அப்படின்னு என்னைக்கு சொல்லுவாங்களோ அப்படிங்கிற அந்த ஒரு தருணம் தான் என்னோட அதிகபட்ச ஆசை. அந்த ஒரு நடந்துச்சு அப்படின்னா அதுதான் என் வாழ்க்கையில ரொம்ப பொன்னாளா இருக்கும், சந்தோஷமான ஒரு நாளா. நான் ஆசிரியரா இத்தனை வருடங்கள் பணி செய்தேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு அத்தாட்சியா நினைக்கக்கூடிய அந்த நாள் அதுதான். இந்த கதைய படிச்சு அந்த ரிவ்யூலாம் நான் எழுதிட்டு இருந்த டைம்ல இப்போ 2 நாளுக்கு முன்னாடி நம்ம இந்து தமிழ் திசை பேப்பர்ல ஒரு சிறப்பான கட்டுரை வந்திருந்தது. அந்த கட்டுரை யார் எழுதியிருந்தாங்கன்னா என்சிஆர்டியோட மேனாள் இயக்குனர் திரு கிருஷ்ணகுமார் வந்து எழுதியிருந்தாங்க. பள்ளி ஆசிரியர்கள் பணியிலிருந்து விலகுவது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு, கற்பித்தல் பணியை விடவும் பிற பணிகளின் அழுத்தம் அதிகரிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, வாய்ப்பு இருக்கிறவங்க படிச்சு பாருங்க. அந்த கட்டுரை இப்போதான் 2 நாள் முன்னாடிதான் இந்து தமிழ் திசையில அந்த கட்டுரை வந்திருந்தது. சுசித்ரா அவங்க மொழிபெயர்த்திருந்தாங்க இல்லையா? ஆமா, சுசித்ராவோட மொழிபெயர்ப்புலதான் அந்த கட்டுரை வந்திருந்தது. அவர் என்சிஆர்டி டைரக்டர் கிருஷ்ணகுமார் சார் தான் எழுதியிருந்தாங்க. அது ரொம்ப இப்ப இருக்கிற அந்த அத்தனை இதையும் அவங்க வந்து எழுதியிருந்தாங்க. இது எல்லாமே வந்து ஒவ்வொரு ஆசிரியரா நிறைய இந்த சமூகத்துக்கு சொல்ல வேண்டியது நிறைய இருந்தாலும், ஏதோ இந்த சமூக ஊடகங்களோட தாக்கம், பயம், அடுத்தது வந்து இதெல்லாம் சொன்னா அரசுக்கு எதிரான கருத்தாயிடுமோ அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு உணர்வு வர்றதுனால நிறைய ஆசிரியர்கள் இதை பொதுவெளியில அவ்வளோக்கா பகிராம அப்படியே அவங்களுக்குள்ளாரவே பேசிட்டு அவங்களுக்குள்ளாரவே அது டிப்ரெஷனாவோ அல்லது ஜஸ்ட் ஷேரிங் ஆவாது கூட போயிடுது. அந்த வகையில இந்த கட்டுரை வந்து ஒரு கவனிக்கப்பட வேண்டிய ஒரு கட்டுரை, நிறைய பரவலா போய் சேரணும் அப்படின்னு நான் நினைச்ச ஒரு கட்டுரை. அதை இந்த இடத்துல சொல்றதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சது ரொம்ப மகிழ்ச்சியாவே இருக்கு. அப்படி இந்த கதையும் வந்து ரொம்ப மனசுக்கு ரொம்ப நெருக்கமா இருந்த ஒரு கதை அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததாக பித்ரு தோஷம் அப்படிங்கிற கதை. அதுல வந்து இந்த இறந்து போன அப்பாவுக்கு வந்து அந்த செய்வாங்க இல்லையா, பித்ரு கடன் செய்வாங்க இல்லையா, அதை செய்ய நினைக்கிற மகன் அந்த காவிரி கரையில நடக்கிற அந்த பித்ரு கடனுக்கான அத்தனை விஷயங்களையும் அந்த ஹரிஹரன் வந்து புட்டு வைக்கிறார். என்னெல்லாம் நடக்குது, அதாவது ஹரிஹரன் வழியா எழுத்தாளர் நமக்கு சொல்றாரு. அந்த ஹரிஹரனுக்கு நிகழ்ந்த அனுபவங்களை எல்லாம் பார்க்கும்போது அந்த 2வது கதையில சேஷாத்ரின்னு ஒரு கேரக்டர் வந்தார் இல்லையா, அவரு இந்த கதையில ஏனோ நம்ம நினைவுக்கு வந்துட்டு போனாரு. அடுத்ததாக மலையப்பனுக்கு கிடைத்த அசல் மனுஸ்மிருதி. இந்த மனுஸ்மிருதிங்கிற வார்த்தை, அந்த வார்த்தையை ஒட்டி நம்ம இந்தியாவுல நம்ம தமிழகத்துல நடந்த புரட்சி போராட்டங்கள் இது எல்லாத்துக்குமே தெரியும். அதனால வந்து இந்த கதை என்ன சொல்ல வருது அப்படின்னு சொன்னா, இது வந்து நம்ம ஒரு ஃபேண்டசி வடிவத்திலையும் வச்சுக்கலாம், சமூக அவலம் அப்படிங்கிறதுலையும் பார்க்கும்போது இந்த மலையப்பன் அப்படிங்கிற அந்த ஒரு பண்ணை தொழிலாளிகிட்ட கிடைக்கிற சில செப்பு தகடுகள், அதில் உள்ள விஷயங்கள் தான் வந்து இந்த கதையோட மையம். இந்த அது படிக்கும்போது எழுத்தாளரோட உள்ள கிடக்கை என்ன அப்படிங்கிறதையும் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இதுல வந்து கதை மாந்தர்களோட நிஜத்துல இருக்கக்கூடிய பேராசிரியர் சிவசுப்பிரமணியன் அவரெல்லாம் ஒரு பாத்திரமாவே இதுல வரார். அந்த அன்பு மகாலட்சுமி கதையில எப்படி அன்பு வந்து ஒரு நிஜ பாத்திரம் நான் சொன்னனோ, அதே போல இதுல பேராசிரியர் சிவசுப்பிரமணியம் அவரு எழுதுற அந்த ஒரு கட்டுரை, அந்த ஊர்ல நடக்கிற அந்த விஷயங்கள் பத்தி எல்லாம் சொல்லி அது வைரல் ஆகி உச்ச நீதிமன்றம் வரைக்கும் சென்று அதுக்கப்புறம் அந்த கதை என்ன ஆகுது, நிஜத்துல அப்படி ஒரு நிலை எட்ட
நமக்கு இன்னும் எத்தனை பெரியார்கள் வேணும் அப்படிங்கிறத இன்னும் நாம போக வேண்டிய தூரம் அதிகம் அப்படிங்கிறது ஒரு ஆயாசமாவோ ஒரு ஏக்கமாகவோ இருந்தாலும் இந்த மாதிரி எழுதுறதுக்கு ஆட்கள் இருக்கிறாங்க, இதெல்லாம் சொல்றதுக்கு ஆட்கள் இருக்காங்க. இத நம்ம படிக்கிறோம், நம்ம கருத்து பகிரும் போது நம்ம சொல்றத ஒரு 4 பேர் கேக்குறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கை வரும்போது கொஞ்சம் மகிழ்ச்சியா இருக்குது. அந்த அந்த வகையில இது உண்மையிலே நம்ம சமூகத்துக்கு தேவையான ஒரு கதையாதான் இந்த மலையப்பனுக்கு கிடைத்த அசல் மனுஸ்மிருதி கதை பாக்குறேன். அடுத்தது 12வது கதை வந்து அவ்வப்போது ஒன்றாக மொத்தம் 5 அப்படிங்கிற கதை. இதுல வர நாயகன் வந்து பாலா. அந்த பாலாவுக்கு வர சந்தேகம், அதற்கான விடை தேடுறதுக்காக அவர் உட்கார்ந்து யோசிக்கிறது, அவருக்கு கிடைச்ச அனுபவங்கள் அப்படிங்கறதுதான் ஒரு கதை. இது உண்மையிலே ரொம்ப ஒரு நல்ல கதை, புதிய சிந்தனைன்னே சொல்லலாம். அப்படி என்ன கேள்வி, அப்படி என்ன பாலாவுக்கு வந்துச்சு அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. அதாவது பாலா யோசிச்சது என்ன அப்படின்னா, பாலாவோட வாழ்க்கையில இதுவரைக்கும் அவருக்கு எத்தனை முத்தங்கள் கிடைத்துள்ளன அப்படின்னு சொல்லி பாலா ஆய்வு செய்யும் போது என்ன வந்துச்சு அப்படிங்கறதான் அவர் அந்த தலைப்பாவே எழுதியிருக்கிறாரு. இந்த கதை பிடிக்கிறதுக்கு இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா, என் தம்பி பேரு பாலா அப்படிங்கறதுனால இந்த கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அடுத்தது 13வது கதை கண்ணீர் குளியல்கள். கண்ணீர் குளியல்கள். குளியல் அப்படின்னு சொன்னாலே தெரியும், அது ஒரு குளியல் அறையில நடக்கிற ஒரு விஷயம். அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இந்த குளியல் அறைகள்லாம் பேசினால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஒரு ஃபேண்டசியான கதைன்னே சொல்லலாம். குளியலறை பேசுமா அப்படின்னா நிச்சயமா பேசாது. ஆனா நம்ம எதையோ ஒண்ண நினைச்சுக்கிட்டு ஏதோ ஒண்ணு ஏதோ ஒரு பாட்டு பாடுறோம், அல்லது ஏதோ ஆற்றாமையில குளியலறையில நம்ம ஏதோ பேசுறோம் அப்படின்னா அதுக்கு காது இருக்கு, அது கேட்கறது. குளியலறைக்கு காது இருக்கிறது, நாம் அழுவதை அது கேட்கிறது, மற்ற குளியலறைகளோட அது போய் பேசுது, குளியலறைகளுக்குன்னு ஒரு சங்கம் இருக்கு அப்படின்லாம் சொல்லி எழுத்தாளர் எழுதியிருக்கிறார் இல்லையா. அதனாலதான் இதை நான் ஃபேண்டசியான கதை அப்படின்னு சொன்னேன். அந்த வகையில இந்த கதையில யாரு அப்படின்னா அனிதா மனோஜ் தம்பதிகள். இவங்க 2 பேருக்குமான அந்த புதுசா திருமணம் ஆகி வராங்க. ஆனா கணவர் எப்பவுமே வேலை வேலை வேலை, இந்த அமெரிக்காவோட பொருளாதாரம் இப்படி ஆயிடுச்சு, டாலர் இப்படி இருக்குது, அதனால நமக்கு இங்க இந்திய பொருளாதாரம் என்ன ஆகுது அப்படிலாம் சொல்லி எப்பவுமே பேசிட்டே இருக்கிறாரு. ஒரு புதிய மனைவி கல்யாணம் பண்ணிட்டு வந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது. ஆனா தன்னோட கணவர் தன்கிட்ட பெருசா ஒன்னும் ஈர்ப்பா இல்லையே, பாசமா இல்லையே அப்படின்னு சொல்லி அந்த அனிதா வீட்டுல எல்லாம் ஃபீல் பண்றத குளியலறையில போய் அவ அழுது புலம்பும் போது அந்த குளியலறை தான் பேசி அவளுக்கு ஆறுதல் சொல்லுது அப்படிங்கிறது வந்து என்ன என்ன ஒரு அழகான ஒரு சிந்தனை, என்ன ஒரு இன்னோவேட்டிவான கதை அப்படின்னே சொல்லலாம் இல்லையா. அந்த வகையில இதுவும் ஒரு ஒரு நல்ல கதை. அந்த குளியலறை தருகிற ஆறுதலில் அவள் சரியாகிறாள். அப்போது அனிதா ஒரு கேள்வி கேட்கிறாள், ஆண்கள் அழுவார்களா என்று. கதை முடிவை உங்களிடமே விட்டு விடுகின்றேன். அடுத்ததாக இந்த தொகுப்போட இறுதி கதை 3 lakhs per annum. அதாவது 3 lakhs per annum அப்படின்னா என்னது, வருஷத்துக்கு 3 லட்சம் அப்படிங்கிறது. செந்தில்குமாரோட கனவே கேம்பஸ் இன்டர்வியூல 3 lakhs per annum அப்படின்னு தேர்வாகணும் அப்படிங்கறதான். அப்படின்னா ஒரு மாசத்துக்கு 25,000 ரூபாய் சம்பளம். அத வந்து ஒரு மாசத்துக்கு 25,000 சம்பளங்கிறத வந்து இவர் எப்படி சொல்றாரு அப்படின்னா 3 lakhs per annum அப்படின்னு சொல்லும் போது அது ஏதோ ரொம்ப ஒரு பெரிய கௌரவமான வார்த்தை, தன்னோட தகுதிக்கு வந்து அது ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம், இந்த ஊர்ல யாருக்கும் கிடைக்காத ஒரு விஷயம் அப்படின்லாம் சொல்லி செந்தில்குமார் அவங்க அப்பா அம்மா எல்லாருமே பெருமையா நினைக்கிற ஒரு விஷயம் இல்லையா. வந்து அதுதான் அந்த சொல்லி அந்த கால் லெட்டர் எப்ப வரும், 3 lakhs per annum அப்படின்னு போட்டு நீங்க வந்து வேலையில ஜாயின் பண்ணுங்க அப்படின்ற ஒரு கால் லெட்டர் எப்ப வரும்னு செந்தில்குமார் காத்துக்கிட்டு இருக்கும் போது அவரோட வாழ்க்கையில நடக்கிற ஒரு 3 விஷயங்கள். அந்த டைம்ல அவர் யோசிக்கிற விஷயம், சொந்தமா நம்மளே கம்பெனி ஆரம்பிக்கலாமா, இல்ல ஏதாவது ஒரு கட்சியில சேரலாமா, அல்லது இந்த நாட்டுக்கே ரொம்ப நல்லதா இருக்கக்கூடிய விவசாயம் செய்யலாமா அப்படின்னு இந்த ஒரு 3 விஷயத்த அவர் யோசிக்கிறாரு. அது ஏன் யோசிக்கிறாரு
அப்படிங்கிறது தான் அந்த கதை. இந்த குறிப்பிட்ட இந்த 3 விஷயங்கள் மட்டும் ஏன் அவருக்கு தோணுது, ஏன் அது வருது அப்படிங்கிற அந்த யோசனைகள் தான் அந்த கதை. அத சொல்லி அவரு எல்லாம் யோசிக்கிறாரு. ஒவ்வொரு ஒவ்வொரு விஷயத்த பத்தியும், கம்பெனி ஆரம்பிக்கிறத பத்தி, கட்சியில சேர்றத பத்தி, அடுத்தது விவசாயம் செய்யறத பத்தி எல்லாம் யோசிச்சுட்டே இருக்கக்குள்ளவே அவர் அவங்க அப்பா அம்மா எதிர்பார்த்த அந்த 3 lakhs பெர் ஆனம் அப்படின்னு போட்ட அந்த கால் லெட்டர் வருது. அவ்வளவுதான். அவரு அந்த லெட்டர் வந்த உடனே எல்லாரும் அடிச்சு புடிச்சிட்டு போய் சேர்ற மாதிரி செந்திலும் வந்து முழு நேர பணியாளரா அந்த ஒரு என்ன சொல்றது, முழுமையான ஒரு பணியாளரா, முழுமையான ஒரு தொழிலாளியா போய் அவர் எப்படி மாறுறாரு, அப்புறமா அவரோட அந்த இந்த கம்பெனி ஆரம்பிக்கிறது, விவசாயம் செய்யறது, கட்சியில சேர்றது அப்படிங்கிற அந்த ஆர்வம்லாம் என்ன ஆகுது அப்படிங்கிறது தான் அந்த 3 lakhs பெர் ஆனம் அப்படிங்கிற கதை. இப்படியாக இத்தொகுப்பில் உள்ள 14 சிறுகதைகளும் நாம் அன்றாடம் சந்திக்கிற மனிதர்களின் வாழ்வும் உணர்வுகளும் அவர்களின் சிந்தனையோட்டம் அப்படிங்கிற அந்த இதைதான் அவரு எடுத்திருக்கிறாரு. இதுல எந்த வர்ணனைகளோ அலங்கார வார்த்தைகளோ இல்லாம ரொம்ப இயல்பா நாம பேசிக்கிறது போலவே ரொம்ப சரளமான நடை, எங்கேயும் சலிப்பை ஏற்படுத்தாத கதைக்களங்களுடன் ரொம்ப சிறப்பான தொகுப்பு. இந்த நேரத்துல நான் என்னோட ஃபேஸ்புக் ஃப்ரெண்டை நான் நினைச்சுக்கிறேன். ஏன்னா அவங்க இத பரிந்துரை செய்யலைன்னா நிச்சயமா நான் இந்த தொகுப்பை படிச்சிருக்க மாட்டேன். அந்த வகையில ரொம்ப ஒரு சிறப்பான தொகுப்புனே சொல்லலாம். இதுல இன்னொரு சிறப்பு என்னன்னா, அவர் கதைகளுக்கு வச்சிருக்கிற தலைப்புகள் எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசா எல்லாருமே சொல்லுவாங்க, கதை உள்ள என்ன வேணாலும் எழுதிக்கோ, ஆனா தலைப்பு மட்டும் இப்படி வைக்கணும் அப்படி வைக்கணும், ஈர்க்கிற மாதிரி இருக்கணும்லாம் சொல்லுவாங்க இல்லையா. இவர் வந்து அந்த தலைப்பையுமே ரொம்ப இயல்பா அப்படி ஒரு ரொம்ப சாதாரணமா ஒரு விஷயமா தான் வச்சிருக்கிறாரு. அதுலயே தெரியுது இந்த கதைக்கு வந்து அவர் கதையை தான் நம்பியிருக்கிறாரு. வந்து தலைப்பு வந்து பெருசா அவர் வந்து அதுக்கு பெரிய முக்கியத்துவம் தரல அப்படிங்கிறது. அந்த கதையோட வர்றதுதான் இயல்பான தலைப்பா இருந்தாதான் அது அழகா இருக்கும் அப்படின்னு அந்த இயல்பை, அந்த யதார்த்தத்தை உண்மையை அவர் வந்து அவ்வளவு நம்பியிருக்கிறாரு அப்படிங்கறத இந்த தலைப்புகள் மூலமாவும் தெரிஞ்சுக்கலாம். அப்படிதான் இந்த தொகுப்பு. இது இவருடைய முதல் தொகுப்பு அப்படின்னே நம்ப முடியாத அளவுக்கு ரொம்ப சிறப்பா எழுதியிருக்கிறாங்க. இந்த கதைகள் எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த செம்மலர் இதழ்ல, கீற்று இணையதளம், கனலி இணையதளம், பூவுலகின் நண்பர்களோட அவங்களோட இதழ், இந்த மாதிரி எல்லா முக்கியமான தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய முக்கியமான இதழ்கள் எல்லாம் வெளிவந்திருக்குது. அதெல்லாம் சேர்த்துதான் தொகுத்து அபிநயாவின் தும்மல் அப்படின்னு சொல்லி நாம் அனைவருமே மனம் மகிழும்படி நெகிழும்படி எழுதியுள்ள எழுத்தாளர் ஞானபாரதி அவர்களுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். இதுக்காரும் பொறுமையுடன் செவிமடுத்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றிகள். இந்த தொகுப்பு படிச்சுட்டு இந்த புக்ல வந்து சார் நம்பர் கொடுத்திருந்ததுனாலதான் நான் உங்களுக்கு தொடர்பு கொண்டேன். இந்த மாதிரி புக் ரிவ்யூ பண்றேன் சார், உங்களுக்கு வாய்ப்பு இருந்தா கலந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு லிங்க் எல்லாம் அனுப்பியிருந்தேன். கலந்துருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அந்த வகையில இந்த நிகழ்வுல சிறப்பு விருந்தினரா கலந்து கொண்ட நான் ஞானபாரதி சாருக்கும் நன்றி. தொடர்ந்து வாய்ப்பளித்துக் கொண்டிருக்கிற விழுதுகள் அறிவே ஆற்றல் திரு லோகேஷ் அவர்களுக்கும் நன்றிகளை உறுத்தாக்கி இந்த 266வது புத்தக கருத்து பகிர்வை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். மிக்க மகிழ்ச்சி அம்மா. சிறப்பான கருத்து பகிர்வு. நமது இந்த நூலினுடைய ஆசிரியரும் நமது நிகழ்வில் இணைந்திருக்கிறது பெருமகிழ்ச்சி அளிக்கிறது. ஐயா அவர்களையே வணங்கி வரவேற்று இருக்கிறோம். ஐயா அவர்கள் நூல் பற்றி சிறு அறிமுகத்தை சொல்லலாம். வணக்கம் எல்லாருக்கும். ரொம்ப மகிழ்ச்சி நூல் பற்றி ஒரு கலந்துரையாடல் செய்ததுக்கு. ரொம்ப அழகா பேசினாங்க அமலா டீச்சர். அவங்க டீச்சருங்கிறதுனால நிறைய கதைகள் வந்து ஒரு டீச்சர் கேரக்டர்ஸ் உள்ள இருக்கிறதுனால அவங்களுக்கு நல்லா அது பொருத்திப்படுத்தி படிச்சிருப்பாங்க அப்படின்னு நினைச்சேன். அதே மாதிரி அவங்க கிருஷ்ணமூர்த்தி சார் கதையும் தோசை கதையும் வந்து அவங்க உண்மையிலேயே ஒன்றி படிச்சிருக்காங்க. எல்லா கதையுமே ஒன்றி படிச்சிருக்காங்க. முக்கியமான விஷயத்த கரெக்டா சொல்லிட்டாங்க. இந்த சிறுகதையை சொல்றவங்களுடைய முக்கிய பணி என்னன்னா, அந்த கதையை வந்து முழுசாவும் சொல்லக்கூடாது, அதே நேரத்துல கதையை பத்திய முக்கியமான விஷயமும் சொல்லணும். இதுதான் வந்து அந்த சிறுகதையை பத்தி பேசுறதுல இருக்கிற வந்து ஒரு சேலஞ்சு.
கிளைமேக்ஸ் சொல்லக்கூடாது, கதையில இருக்கிற முக்கியமான விஷயத்த சொல்லணும். ஆனா ஆனா அது கேட்கும்போது சுவாரஸ்யமாவும் இருக்கணும். அந்த வகையில எந்த கதையோடைய கிளைமேக்ஸையுமே அவங்க வந்து சொல்லாம, அ கரெக்ட்டா வந்து கதையோட முக்கியமான கிரக்ஸ மட்டும் எடுத்துட்டு வந்து, அத வந்து சொன்னதுல ரொம்ப சிறப்பா செஞ்சிருக்காங்க. நெறைய தீவிர வாசிப்பாளரா இருப்பாங்க. அடிக்கடி இது மாரி கலந்துரையாடல்ல கலந்திருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். அதனால தான் அத வந்து அந்த அனுபவத்தோட அவங்க செஞ்சிருக்காங்க. தொடர்ந்து பல புத்தகங்களை இந்த குழு செஞ்சுட்டு வருது நான் எனக்கு தெரிய வருது. தொடர்ந்து இயங்குறதுக்கு பாராட்டுக்கள். சிறுகதைன்னு இல்ல, எந்த புத்தகமா இருந்தாலும் வாரம் ஒரு புத்தகம் எடுத்து அத எண்ணிக்கை முக்கியம் இல்ல. 5 பேரோ, 10 பேரோ, 4 பேரோ சேர்ந்து ஒரு தொடர்ந்து நடத்திட்டு வர்றது ரொம்ப பெரிய விஷயம். இத இது அமைப்பாளர்களுக்கும், ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். கன்டின்யூ பண்ணுங்க. நல்ல புத்தகங்கள ஒரு வாரமும் தேர்ந்தெடுத்து எல்லாரும் அ வாசிக்கிறதுக்கான ஒரு தூண்டுதலா உங்களுடைய கூட்டங்கள் அமையும் என்று நம்புறேன். நன்றி. தேங்க் யூ வெரி மச் எல்லாருக்கும். மிக்க நன்றிகள் சார். தேங்க் யூ சோ மச் சார். மிக்க மகிழ்ச்சி சார். நன்றி சார். அடுத்ததாக பங்கேற்பாளர்கள் தங்களது கருத்துக்களை பகிரலாம். வணக்கம். டீச்சர் வந்து வழக்கம் போலவே வந்து ரொம்ப சிறப்பாகவே இந்த புத்தகத்தை பத்தி சொன்னாங்க. அவங்க சொன்ன மாதிரி அவங்க அவங்க எல்லா கதைகளையுமே வந்து நிஜ வாழ்க்கையோடவே அவங்க கொஞ்சம் தொடர்புபடுத்தி அவங்களுக்கு தெரிஞ்ச சம்பவங்கள், அவங்க படித்த சம்பவங்களோட ஒரு கம்பேர் பண்ணி சொல்லியிருந்தாங்க. அது ரொம்ப நல்லா இருக்கு. அவங்க டீச்சருங்கிறதுனால அந்த டீச்சர் சம்பந்தப்பட்ட வரக்கூடிய கதைகள் பேசும்போது ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு பேசுனாங்க. ரொம்ப அருமையா இருந்தது மேடம். வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஜெஸ்வின் சார். என்னுடைய நண்பர் ஷியாமலான்னு ஒரு ப்ரொஃபஸர் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. என்னுடைய ஸ்கூல் சீனியர் அவங்க. ரொம்ப நாள் என்னுடைய ஃப்ரெண்டு. ஷியாமலாக்கா, ஏதாவது நீங்க பேசணும்னா பேசலாம்க்கா. வணக்கம் ஞானபாரதி. வணக்கம் சார். திடீர்னு சொல்ல சொன்னதுனால நான் ஒரு ஃப்ளோலே சொல்லிடுறேன். நான் வந்து படித்த இலக்கியங்கள், நாங்கள் வந்து லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட்ஸு. இதில் வந்து எங்களுக்கு தமிழ் இலக்கியம், ஆங்கிலம் அப்படின்ற வேறுபாடு கிடையாது. ஞானபாரதியோட புத்தகத்தை வந்து நான் படிக்கும்போது முதல்ல நான் யோசிச்சது என்னன்னா, நம்ம ஸ்கூல்ல பார்த்த ஜூனியர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சு ஒரு நல்ல எழுத்தாளரோட ஒரு புத்தகத்தை வந்து அவர் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. முக்கியமா எனக்கு ஒரு அங்கீகாரமா இருந்தது. அக்கா நீங்க வந்து படிச்சு ரிவ்யூ சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது அதையே வந்து எனக்கு ஒரு பெருமையா இருந்தது, ப்ரிவிலேஜா இருந்தது. இனி இப்போ இருக்கிற கண்டெம்பரரின்னு சொல்ற தற்கால சிறுகதை ஆசிரியர்கள்ல கண்டிப்பா ஞானபாரதி உங்களோட எழுத்துக்கள் வந்து ஒரு மைல்கல். ஏன்னா எல்லாரோட இன்ஃப்ளூயன்ஸும், நிறைய ரைட்டர்ஸோட இன்ஃப்ளூயன்ஸும் அதுல இருக்கு, உங்களோட தனித்தன்மையும் அது இருக்கு. அதுதான் வந்து ஒரு நல்ல எழுத்தாளருக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு அடையாளம். உங்க கதை எல்லாத்தையுமே நான் எப்படி படிச்சிருக்கேன்னா, இங்கிலீஷ்ல வந்து அந்த கிரிப்பிங்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது முடிச்சுட்டு தான் இந்த கதையை முடிச்சுட்டு தான் எழுந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் நான் ஒவ்வொரு கதையும் படிச்சிருக்கிறேன். அந்த வகையில் எனக்கு மகிழ்ச்சி. நல்ல சொல்லோட்டம், நல்ல தலைப்புகள், இந்த மாதிரி ஒவ்வொரு கதையுமே அந்த தொகுப்புல நான் வந்து ரொம்ப ரசிச்சு படித்தேன். அந்த வாய்ப்புக்கு நன்றி. அப்புறம் இந்த லிங்கையும் அனுப்பிச்சு இந்த ப்ரோக்ராம் கலந்துக்க வச்சிங்க. ஆனால் நான் கொஞ்சம் லேட்டாக தான் கலந்துக்கிட்டேன். இருந்தாலும் மேடம் சொன்ன மாதிரி அவங்களும் ஒவ்வொரு கதையும், அந்த கதை மானிடர்களையும் அவங்களும் ரசிச்சு படிச்சிருக்காங்கன்னு தெரியுது. இந்த வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி. மென்மேலும் பாரதி எழுதணும், அதை நாங்கள் படிக்கணும். ஆல் த பெஸ்ட். அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூக்கா. அவங்க வந்து என்னுடைய ஸ்கூல் சீனியர், அதே நேரத்தில் காலேஜ்லேயும் எனக்கு சீனியர். நான் படித்தது பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர்.
அவங்களும் வந்து என்னுடைய பக்கத்து காலேஜில் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிச்சிருக்காங்க. அப்புறம் ஃபேஸ்புக் வழியா தான் அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு தொடர்புக்கு வந்தோம். அப்புறம் என்னுடைய எல்லா கதைகளுமே வந்து பெரும்பான்மையான கதைகள் அவங்களுக்கு எழுதின உடனே அவங்களுக்கு அனுப்புவேன். அனுப்பிச்சு அவங்க படிச்சுட்டு உடனே நிறைய கருத்து சொல்லுவாங்க. ரொம்ப சென்சிட்டிவான ரீடர், இன்செசிவ் ரீடர் அவங்க. அவங்களுடைய இன்புட்ஸ் வந்து எனக்கு எப்பயுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த நேரத்தில் அவங்களுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூக்கா. நன்றி நன்றி. தேங்க்யூ பாரதி. சந்தோஷம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ. அந்த கருத்து பதிவு நல்லா இருந்தது. அதே நேரத்தில் அந்த இளைஞர் வந்து அருமையாகவும் எழுதியிருக்காரு. அதாவது சமூகத்தில் இருக்கக்கூடிய புறையோடி கிடக்கக்கூடிய இந்த நிகழ்வுகள் எல்லாம் வெளியே கொண்டு வந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதாவது இந்த மாதிரி எழுத்தாளர்கள் நிறைய பேர் வரணுன்றது என்னுடைய ஆசை. அதனால நான் நாளைக்கு அந்த என்னுடைய கருத்தை அதில் பகிர்றேம்மா. மிக்க நன்றிம்மா. நீங்க என்ன அருமையா எடுத்து சொன்னீங்க. கருத்தை வந்து நல்லா அழகா சமூக சிந்தனையோட எடுத்து சொன்னீங்க. அது வந்து நல்ல பாராட்டுக்குரியது. வாழ்த்துக்கள்மா. வணக்கம். இந்த புதிய நிகழ்வுக்கு என்னையும் இணைச்சதுக்கு ரொம்ப நன்றி. அமலா மிஸ்ஸோட குரல் கேட்கணும்னு நான் ரொம்ப நாளா இருந்தேன். அந்த கதை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லாமே எனக்கு தெரியும். அதாவது சாரோட கதை கேட்டு நான் நிறைய இன்வால்வ் ஆயிருக்கேன். அமலா மிஸ்ஸோட கதைன்றது அந்த விரிவாக்கம் வரைக்கும் நல்லா இருக்குது. கடைசியில என்ன நடக்க போகுது அப்படின்றதையும் கொஞ்சம் சொன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் நிறைய புத்தகம் படிக்க மாட்டேன். ஆர்வம் இருந்தாலும் எனக்கு அது படிக்கக்கூடிய நேரம்ன்றது மிக குறைவா இருக்கும். அது என்னன்னு தெரியல எனக்கு. இத ஒவ்வொரு கதையும் நான் எப்போ மீதியை கேட்டு முடிப்பேன் அப்படின்றதே ஒரு சிந்தனையாவே இருக்கு. அதனால உங்களை விட எனக்கு ரொம்ப சாரை தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா சார் வந்து மொத்த கதையும் உங்களுக்கு சொல்லிடுவார் மீட்டிங்ல. அந்த மாதிரி எனக்கு கதை மொத்தம் வேணும். அது வேற பதிவா இருந்தா பரவாயில்ல, நீங்க பண்ணி கூட அனுப்புங்க, நல்லா இருக்கும். சார் ரொம்ப அழகா எழுதியிருக்காரு கதைய. இந்த மாதிரி கதைகள்லாம் வந்து சிறுகதையிலேயே இத்தனை விஷயங்கள் இருக்கு. இவ்வளோ பெரிய விஷயங்களையும் சின்ன ஒரு தொகுப்புக்குள்ள சொல்றது அப்படின்றது மிகப்பெரிய ஒரு விஷயம்தான். சார் நல்லா எழுதியிருக்காரு. அதை எடுத்துரைத்த என்னுடைய தோழி அமலாக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ மிஸ். தேங்க்யூ.